திமுகவில் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி விசாரணைகள்லாம் நடந்து பணியில் இல்லை, போகலை, இல்லை அங்கே போகல, கூட்டணிக்கு போகல, பதவி இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நடந்தா அதை வந்து நியூட்ரலா எடுத்துக்கிறாங்க. நியூட்ரலா இல்ல, பாதிக்கப்படுறாங்கல்லன்ற சரண்டர் ஆலையில போய் இன்னைக்கு 2 அமைச்சர் பதவி போயிருக்கு, அப்பப்போ ரைடு நடக்குது, வழக்குகள் போடுறாங்க, அவங்க ஃபேஸ் பண்றாங்கல்ல, இவங்க தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடறாங்கிறதா சிக்கல். இப்போ விஜயும் ஏறக்குறைய இன்னொரு சம்பவம் கூட சொல்லலாம். சசிகலா அந்த அம்மையார் வந்து பெங்களூரில் கொடுத்த தீர்ப்பு வந்து முதல் குன்ஹா கொடுத்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிராக வந்துச்சு. அதுக்கு பிறகு குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்துச்சு. அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் விசாரணைலாம் முடிஞ்சு தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் அந்த மாதிரி இறந்து போகிறாங்க. அது அப்படியே பெண்டிங்கில் வைக்கப்படுது. அப்போ இங்கே ஒரு குழப்பம் ஏற்படுது. சசிகலா தன்னுடைய முதலமைச்சராக பதவி ஏற்பதற்காக எம்எல்ஏக்கள் லெட்டர் வாங்கி வேகமாக அவங்க அடுத்த 2 நாளில் பதவி ஏற்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப தீர்ப்பு வருது. அப்போ தீர்ப்புகள் வருது, உடனே வருது, அவங்க உள்ள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கட்சி எப்படி ஆச்சு, அதுக்கு பிறகு நடந்துச்சுங்கிற சம்பவங்கள்லாம் தெரியும். அப்போ இப்போ இவர் எடுத்துங்க, நம்ம அன்புமணியை எடுத்துங்க. அன்புமணியுடைய கேஸ் எவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இவரே சொல்கிறார், ஓப்பனாகவே வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, பாஜகவினுடைய அடிமையாக போயிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமையாக போயிட்டாரு அப்படின்னு பொதுக்குழு செயற்குழுலேயே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்புகளை வைத்து ஒரு மிரட்டி தன் பக்கம் கொண்டு வர மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ ஓட் ஸ்பாய்லராக பயன்படுத்தப்பட்ட விஜய் தனக்கு எதிரான நபராக மாறிடுவாரோ, தன் கைமீறி போயிடுவாரோ அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கு.